வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி பிடிக்கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நான் வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு. நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இதை நம்ம வந்து வறுத்து தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். பட் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம வறுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வறுத்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து தீயாத பதமாக வறுக்கணும். இப்போ வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 3/4 பங்கு தேங்காய் திருகி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். நான் இன்றைக்கி வந்து திருகி தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஏன் வறுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொழுக்கட்டை வந்து 2 நாள் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கெடாது. அதனால தான் வந்து நான் வறுத்து யூஸ் பண்ணுறேன். தேங்காயில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்படி வறுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா 2 நாள் ஆனாலும் நம்மளுக்கு கெடாது. இப்போ தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுத்தமான வெல்லமாக இருந்தால் அப்படியே கூட ஆட் பண்ணி 2 கப் தண்ணி ஊற்றிங்க. நான் இன்றைக்கி வந்து வெல்லம் வந்து 2 கப் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ வந்து நான் 2 கப்பு அதில் வந்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம். அதனால் வந்து 2 கப்பு தண்ணி வேணும் நம்மளுக்கு. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் போட்டு கலரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாத இருக்கிறதுக்காக நான் வந்து விஸ்க் வச்சு கலக்கிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கட்டிப்படாது. நார்மல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோவும் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். இப்போ கையில் நெய் தொட்டு நம்ம இந்த மாதிரி வந்து உருண்டை ஷேப்பாகவும் பிடிச்சிக்கலாம், பால் மாதிரி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இப்படி நம்ம 5 விரலால் இப்படி பிடிச்சோம்னா நம்மளுக்கு சூப்பராக பிடி கொழுக்கட்டை ஷேப்பு வந்துடும். இப்போ எல்லாம் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு எனக்கு வந்து 15 கொழுக்கட்டை வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி இட்லி குண்டால் தண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எடுக்கிறப்பே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிகினர்ஸ் கூட இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.